ஹாய் கைஸ். இன்றைக்கி வந்து ஜஸ்ட் நம்ம நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அனலைசஸ் பார்த்துருவோம். இப்போ வந்து டைம் வந்து இன்னும் மார்க்கெட் ஓப்பன் ஆகலை, ஒரு 7:45 அந்த டைம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம்னா நேற்று வந்து நம்ம என்ன சொன்னோமோ அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து போச்சு. நாம் சொன்னதுனால போகலை, அது அப்படி தான் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ நம்மளோட ப்ராபபிலிட்டி வந்து கரெக்டாக இருந்தால் ஓகே. நம்ம வந்து 100% வந்து எதையுமே கெஸ் பண்ண முடியாது. 100% வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ஃபெயிலியர் மாடல். அதை வச்சு நீங்கள் ட்ரேடராக ஆகிறதுங்கிறது ஃபஸ்ட்டு தகுதியே போயிடுச்சு. ஸோ ப்ராபபிலிட்டி திங்கிங் வந்து கிடையாது அப்படின்னா நீங்கள் இந்த ஜென்மத்தில் ட்ரேடராக ஆக முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து இங்கே இருந்ததுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஜோனுக்கு மேலே கேப் அப்பில் ஓப்பன் ஆகும். ஏன்னா நம்ம குளோபல் மார்க்கெட் வந்து ஹையில் ஓப்பன் ஆனதுனால இந்த டிமாண்ட் ஜோன் நார்மலாக வந்து குளோபல் மார்க்கெட் நேற்று டவுனில் இருந்திருந்தால் கூட இந்த இடத்துல கிராஸ் பண்ணாமல் இருந்தால் இது வந்து சப்போர்ட் ஜோன் வந்து டிமாண்ட் ஜோன் இருந்ததுனால இதாகிடுச்சு. ஸோ ஓவரால் வந்து டே வைஸ் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் வந்து ஒரு ஹை லெவலை வந்து தாண்டி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு கிளியரான ஒரு புல்லிஷ் ஷைன் தான் நமக்கு காமிக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ஆயிருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு டோட்டலாக வந்து மார்க்கெட் அப் ஆகிட்டு திரும்பவும் வந்து மார்க்கெட் இந்த ஜோனில் திரும்பவும் டவுன் ஆகி திரும்பவும் இப்போ அப்பில் நிற்கிது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட இந்த ஜோனுங்கிறது ஒரு ஹெவியான ஒரு கிரிட்டிக்கல் லெவலில் வந்து ப்ளே பண்ணியிருக்குது. ஸோ இந்த ஜோன் ப்ளே பண்ணியிருக்கு. இந்த ஜோனுக்கு சப்போர்ட்டாக குளோபல் மார்க்கெட்டும் வந்து கரெக்டாக அந்த டைமில் ஆக்ட் ஆனதுனால அந்த இடத்துல ப்ளே ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம், இன்றைக்கி வந்து என்ன நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி எந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து நிஃப்டியோட சார்ட்டு. ஸோ ஏற்கனவே வந்து ஒரு ஹையர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சப்ளை ஜோனில் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு கிளியர் சப்ளை ஜோனில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. சப்ளை ஜோனை ஃபுல்லாக வந்து மார்க்கெட் வந்து சப்ளை ஜோனை கிராஸ் பண்ணும்போதே ஒரு ஃபுல்லாக ஒரு என்ன சொல்கிறது, பையர்ஸ் வந்து டாமினேஷன் கிளியராக தெரியுது. ஏன்னா அந்த சப்ளை ஜோனு வரும்போது ஒரு கன்சால்டேஷன் நடக்கணும். அந்த கன்சால்டேஷனே நடக்காமல் மார்க்கெட் வந்து அத்தனை செல் ஆர்டரையும் வந்து சாப்பிட்ருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த சப்ளை ஜோனில் ஒரு லோ பாயிண்ட்டே கிடையாது. ஓப்பன் அண்டு ஹை, அது க்ளோஸ், இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ லோவே கிடையாது. நீங்கள் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா கீழே விக்கே கிடையாது. அப்படிங்கிறது கிளியரான ஒரு புல்லிஷ் கேண்டில் இந்த மாதிரி. ஆனால் இந்த கேண்டிலுக்கு அடுத்தது கூட ஒரு ரெட் கேண்டில் விழுந்திருக்கு. ஏன்னா அது ஜோன் வந்து சப்ளை ஜோனில் இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக சப்ளை ஜோன். இந்த சப்ளை ஜோனை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தான் இங்கே போய் உட்காந்துருக்கு மார்க்கெட். ஸோ இந்த இடத்துல நேற்று வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து இன்றைக்கி மார்க்கெட் குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் பார்த்தா SGX நிஃப்டி வந்து ஃப்ளாட்டு தான், நெகட்டிவில் ஃப்ளாட்டு. ஸோ ஒரு நார்மல் கண்டிஷன் தான், அது ஒரு ஹெவியான டவுன் ட்ரெண்டெல்லாம் கிடையாது. S&P 500 ஃப்ளாட்டு, எல்லாமே ஃப்ளாட்டு. டோ ஜோன்ஸ் ஃப்ளாட்டு, எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டு தான். ஏன்னா 0.25 அந்த ரேஞ்சுக்கு மேலே போனால் தான் நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ண முடியும். எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் தான். ஏன்னா நேற்று ஒரு புல் ரன் இருந்ததுக்கப்புறமா இன்றைக்கி வந்து ஒரு கன்சாலிடேஷன் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு புல் பேக் இருக்கலாம். அதனால் வந்து இன்றைக்கும் அதே புல் ரன் கண்டினியூ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தான் நம்மளால் சொல்ல முடியும். இதில் மெயினாக வந்து நம்ம இன்றைக்கி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஏன்னா இது வந்து ஹையில் இருக்குது மார்க்கெட். இப்போ கிளியராக வந்து பக்கத்தில் எதுவும் கிரிட்டிக்கல் சப்ளை ஜோன் கிடையாது. ஒரு சப்ளை ஜோன் இருந்தது, அந்த சப்ளை ஜோனை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தான் அந்த பையர்ஸ் வந்து கிளியராகவே அதை மேலே உடச்சி நிற்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நேற்றுடைய ஹை, அதுக்கடுத்து வந்து ப்ரீவியஸ் டே லோ வந்து எடுக்க தேவையில்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு
டிமாண்ட் ஜோன் இருக்கிறதுனால அந்த லாஸ்ட்டு லோ எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒன்று நம்ம மார்க்கெட் வந்து ஒரு திரும்ப புல் ரன் எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு மேலே உடச்சி, ஸோ ப்ரீவியஸ் டே ஹையை உடச்சி சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து அப்போல போயிடும். ஸோ திரும்பவும் அகெயின் சஸ்டெயின் ஆகும். ஆனால் இன்றைக்கும் வந்து அதே சேம் லெவலில் புல் ரன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நேற்றே வந்து ஒரு கிளியராக வந்து இவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கு. ஸோ பெரிய மூவ்மெண்ட்டு, அதனால் ஒரு புல் பேக் வரதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகாமல் இன்றைக்கி வந்து நெகட்டிவில் எல்லாமே வந்து ஒரு ஃப்ளாட் மார்க்கெட்டாக இருக்கிறதுனால இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒரு புல் பேக் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ புல் பேக் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ புல் பேக் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, புல் பேக் வந்துட்டு இங்கிருந்து இது வரைக்கும் ரன் ஆனதுனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் புல் பேக் எடுத்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து திரும்பவும் பிரேக் அவுட் பண்ணலாம். ஒரு ஆஃப்டர்நூன் டைமுக்கு அப்புறமா பிரேக் அவுட் பண்ணலாம். ஸோ 2 சினாரியோ வந்து இன்றைக்கி நடக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ப்ராபபிலிட்டி கம்மியான சினாரியோ வந்து மார்க்கெட் கீழே இறங்கி அதுக்கப்புறமா சின்ன புல் பேக் அடித்து திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கி இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணுறதோ இல்லை இந்த இடம் வரைக்கும் வர்றதுங்கிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான சான்சஸ். இன்றைக்கி 2 சான்சஸ் தான் அதிகம். ஒன்று வந்து மார்க்கெட் இதுக்கு மேலே ஓப்பனாக, ஏன்னா இன்றைக்கி வந்து ஓப்பன் வந்து கண்டிப்பாக லோவாக தான் இருக்குது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து இண்டிகேட் பண்ணிருச்சு நமக்கு வந்து லோவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, மோஸ்ட் ஆஃப் த சினாரியோ ஃபஸ்ட்டு சினாரியோ புல் பேக் அடித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி கிராஸ் ஆகலாம், இல்லைன்னா இந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆகிட்டு இருக்கலாம். சரிங்களா? இது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ என்னென்னா, புல் பேக் இன்னைக்கு செல் பண்ண ஆரம்பிச்ச உடனே திரும்பவும் பை ஆகி திரும்பவும் ப்ரீவியஸ் டே ஹையை உடச்சி மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ ஒன்று சின்ன புல் பேக்கு, மார்க்கெட் பிரேக் அவுட்டு, மேலே சஸ்டெயின் ஆறு கன்சால்டேஷன், இல்லைன்னா கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய புல் பேக். ஏன்னா இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு ஃபுல்லாக வந்து ஒரு புல் மார்க்கெட் நடந்திருக்கு. ஸோ ஒரு பெரிய புல் பேக், அதுக்கப்புறம் பிரேக் அவுட், அதுக்கப்புறம் திரும்ப அகெயின் சஸ்டெயின் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு அளவுக்கு இங்கேயே கன்சல்டேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஓப்பன் ஆகி கொஞ்சம் நேரம் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை வாட்ச் பண்ணால் மட்டும்தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ இது வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும், மார்க்கெட் வந்து மாறுறதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் மார்க்கெட் மாறுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பரான லேர்னிங் இருக்கணும், ப்ராப்பரான ப்ராக்டிஸ் இருக்கணும். வெறும் சார்ட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு இப்படி போகும் அப்படி போகும்னு சொல்லி நம்ம ட்ரேடர் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக வந்து அது வந்து நான் பல வருஷமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அந்த மாதிரிலாம் ட்ரேடர் ஆக முடியாது. உண்மையாக சொல்லப்போனால் ஃபண்டமெண்டல் அனலைசஸ் தெரியாத ஒரு ட்ரேடர்னால் அவன் ட்ரேடரே கிடையாது. இந்த சார்ட்டு இதெல்லாமே வந்து ஒரு 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 ஒன் பார்ட் ஆஃப் த ஈக்குவேஷன். ஸோ ஃபண்டமெண்டல் அனலைசஸ், எக்கனாமிக்ஸு இதெல்லாம் தெரியாத ஒரு ட்ரேடர், ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் வந்து ஒரு தெரியாத ஒரு ட்ரேடருங்கிறவன் அவன் ட்ரேடர் கிடையாது. சும்மா சார்ட்டை வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு நம்ம வந்து பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அது முழு ட்ரேடர் கிடையாது. நிறைய பேர் அதான் ட்ரை பண்ணுறாங்க, வெறும் சார்ட்டை மட்டுமே ரீட் பண்ணிக்கிட்டு அதை ட்ரேடர்னு சொல்கிறாங்க. அது ஒன் பார்ட் ஆஃப் த ஈக்குவேஷன். இதை வச்சுமே பண்ண முடியும் நம்மளால். ஆனால் அது ஒன் பார்ட் ஆஃப் த ஈக்குவேஷன். முழு ட்ரேடராக ஆகணும், முழுசாக இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பர் நாலேஜ் வந்து நம்ம இருக்கணும் அப்படின்னா ஃபண்டமெண்டல்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஃபண்டமெண்டலே தெரியாமல் வெறும் சார்ட்டை மட்டும் பார்த்துக்கிட்டு அதை மட்டும் ட்ரேடர் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு விஷயமே வந்து ப்ராபபிலிட்டியில் தான் ஒர்க் ஆகும். இந்த இண்டஸ்ட்ரியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் அப்படிங்கிறது, ஒரு ட்ரேடர் அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி மைண்ட் செட்டு தான் இருக்கணும். இப்போ நான் வந்து நேற்று வந்து 5000 rupees எடுத்து அது ப்ரீ மார்க்கெட் அனலைசஸில் நம்ம சொன்ன மாதிரியே போச்சு. 5000 எடுத்தோம், நம்ம நீங்களே பார்த்தீங்க. நான் அதுக்கு உண்டான வீடியோவும் போட்டிருந்தேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே வந்து ஒரு 40,000 ரேஞ்சுக்கு போன மாதமே ப்ராஃபிட் வந்துருச்சு, 40K. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து அரவுண்டு வந்து ஒரு 7-10,000 அந்த மாதிரி ரேஞ்சில் நிற்குது ப்ராஃபிட்டு. ஸோ நேற்று எடுத்த ப்ராஃபிட் நான் இன்னும் ஆட் பண்ணல. நேற்று எடுத்த ப்ராஃபிட் ஆட் பண்ணோம்னா மேபி ஒரு 10,000-12,000 அந்த மாதிரி இருக்கலாம் மேபி. ஆனால் எனக்கு வந்து இன்றைக்கி லாஸ் ஆனாலும் நான் ப்ராஃபிட் தான். அதனால் வந்து எனக்கு தெரியும் எல்லா நாளுமே ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு ட்ரேட் பண்ணுறவங்க வந்து ட்ரேடரே கிடையாது. அவன் வந்து ப்ராபபிலிட்டி மைண்ட் செட்டில் இருந்தால் மட்டும்தான் அவனால் கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியும். இப்போ எல்லா நாளும் நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஃபுல் கான்ஃபிடென்ஸில் நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன்.
அப்போ என்ன ஆகும், கண்டிப்பாக வந்து ஃபுல் கான்ஃபிடன்ஸில் ட்ரேட் பண்ணும்போது ஃபுல்லாக குவான்டிட்டி போடுவோம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு வந்து காற்றோட பறந்துடும், அதுக்கப்புறம் வந்து லாஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு 10 நாளாக சேர்ந்து நான் எடுத்த ப்ராஃபிட் வந்து ஒரே நாளில் நான் லாஸ் பண்ணேன் அப்படின்னா, என்னோடய லாஸுங்கிறதே வந்து 1% 2%குள்ளே தான் இருக்குது கேபிட்டலில். அப்போது வந்து எனக்கு ப்ராப்ளமே கிடையாது, அது ஒரு விஷயமே கிடையாது எனக்கு லாஸுங்கிறது. ஏன்னா 1% 2%குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை விட்டுட்டாங்க அப்படின்னா அது வந்து ட்ரேடரே கிடையாது. அவன் வந்து என்றைக்கு வேணால் ஸ்டேயிங் இன் த கேம் அப்படிங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு ரூல்ஸ். ஸோ அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம கோர்சஸ் கொடுத்துருக்கோம், அதை பாருங்கள். நம்மளோட வீடியோஸ் யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். கோர்சஸ் வந்து www.investorstamil.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கோர்சஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதே லோயஸ்ட் ப்ரைஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். கோர்சஸ் வந்து நான் ஹை ப்ரைஸ் அதெல்லாம் கமெண்ட் பண்ண கிடையாது. ஸோ வந்து நீங்கள் செக் பண்ணுறதுனா செக் பண்ணி பார்க்கலாம். எதுவுமே வந்து கம்பல்சரி கிடையாது. உங்களோட விருப்பம், உங்களுக்கு உண்மையான டெடிகேஷன் இருந்தால் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் லைவ் ட்ரைனிங் எனக்கு வேணும், இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் நான் ட்ரேட் பண்ணும்போது எனக்கு ட்ரைனிங் வேணும், டீச்சிங்கும் பண்ணணும், லைவ் மார்க்கெட்டில் எனக்கு ட்ரைனிங் இருந்தால் தான் பெட்டர் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு மினிமம் கேபிட்டல் வந்து ஒரு 50,000க்கு மேலேயாவது வச்சுருக்கணும். அப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் டெலிகிராமில். நம்ம ஏதாவது லைவ் கிளாஸஸ் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா எடுக்கிறதுக்கு எனக்கு ஓகே, லைவ் கிளாஸஸ் லைவ் மார்க்கெட்டில் நம்ம வந்து ட்ரேட் பண்ண வச்சு, உங்களை ட்ரெயின் பண்ண வச்சு, நம்ம வந்து ஒரு 10 நாள் 20 நாள் ட்ரேட் பண்ண வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரியல் டைம் சினாரியோ என்னங்கிறது தெரிஞ்சிடும். மார்க்கெட்டில் வந்து எப்படி ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். ஆனால் ஒரே மாதத்தில் 100% ரிட்டர்ன்லாம் வந்து யாருக்குமே கிடைக்காது. அது எனக்கு 50% வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். ஆனால் அது எல்லா மாதமே அப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து லாஸ் ஆகாமல் மந்த்லி எண்டில் ஒரு நல்ல ப்ராஃபிட் 10 to 15%, 20% கொண்டு வந்தாலே நல்ல ஒரு ப்ராஃபிட். ஸோ 5% வந்து அதிகம்தான், இருந்தாலும் நம்ம டிஸ்கிரிஷனரியாக ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக 10 to 15% வேணும். ஏன்னா சிஸ்டமேட்டிக்காக ரூல் பேஸ்டு ட்ரேடிங் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து 5% எடுத்துடலாம். அதனால் வந்து டிஸ்கிரிஷனரியாக நம்ம அனலைஸ் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக 10 to 15% வேணும். டிஸ்கிரிஷனரியாக இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் அதிகமாக தேவை. ரூல் பேஸ்டு ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் போதும். டிஸ்கிரிஷனரியில் நீங்கள் கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மெத்தடாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணணும். டிஸ்கிரிஷனரினா என்ன, சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்னா என்ன, சிஸ்டமேட்டிக் ரூல் பேஸ்டு ரெண்டு ஒன்று தான். அப்படின்னா என்ன, ரெண்டுக்கு என்ன வித்தியாசங்கிறதெல்லாம் நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். சேனலில் இருக்கிறத மற்ற வீடியோஸ் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து சினாரியோ வந்து இதுதான். நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன்னா, நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்றைக்கி வந்து புல்லிஷ் மார்க்கெட்டில் தான் நிற்பேன். ஸோ மேபி மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்படிங்கிறத பொறுத்து நான் டிசிஷன் எடுப்பேன். ஆனால் அப்படி டிசிஷன் எடுத்தாலுமே கூட இன்றைக்கி வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து 90% புல்லிஷ் சைடில் தான் நான் நிற்பேன். இன்னொன்று ஃபின்னிஃப்டியோட எக்ஸ்பைரி இன்றைக்கி. ஸோ ஃபின்னிஃப்டியும் நம்ம பார்த்துடலாமா? ஸோ நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸில் தான் நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ண போகிறேன். ஏன்னா நேற்று நிஃப்டி தான் அனலைஸ் பண்ணோம், நான் ஃபின்னிஃப்டியில் தான் ட்ரேட் எடுத்தோம். ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒன்று தான். கொஞ்சம் ரெண்டு மார்க்கெட்டுமே வந்து ஓரளவுக்கு சேம் கைண்ட் ஆஃப் மேட்சிங் தான் ஆகும். இருந்தாலும் இது பேங்கிங் செக்டர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு பார்ட்டை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது ஆல்மோஸ்ட் அதே மாதிரியான மார்க்கெட் கண்டிஷன் தான். ஆனால் வந்து என்னென்னா கொஞ்சம் ஹையராக மூவ் ஆகும், ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ மிட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து டே வைஸ் சார்ட் பார்க்கும்போது அதே சேம் கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் தான் தெரியுது. ஆனால் ஃபின் நிஃப்டியில் கொஞ்சம் பேரிஷ் ஷைன் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஹெவியான சப்ளை ஜோன், இங்கேருந்து இது வரைக்கும் சப்ளை ஜோன். கண்டிப்பாக ஃபின் நிஃப்டியில் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஷார்ட்டிங் தான். ஸோ ஃபின் நிஃப்டி வந்து என்ன ஆகும்னா இது ஃபுல்லாக சப்ளை ஜோன். இன்றைக்கி மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். முடிஞ்சால் கீழே வந்துட்டு திரும்பவும் வந்து மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து சப்போர்ட் ஜோன், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன்னா, மார்க்கெட் வந்து கிளியராக புல்லிஷ் ஷைன் காமிச்சு இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணால் அப்படின்னா நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகணும்னு ஒரு 10 மினிட்ஸில் தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ அப்படி நடந்துச்சுன்னா புல் மார்க்கெட் நிற்பேன். இல்லை
எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி மாதிரி நிஃப்டியோட மாதிரி மார்க்கெட் வந்து கீழே கன்சால்டேஷன் ஆச்சு அப்படின்னா நான் வந்து ஷார்ட்டிங் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. எதுவுமே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அதை டிசைட் பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். அப்படி இல்லைனாலும் நம்மளோட அந்த இன்வெஸ்டர்ஸ் தமிழ் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து குளோபல் மார்க்கெட்டில் பெரிய இம்பேக்ட் எதுவும் இல்லை. ஸோ சம்மரைஸ் பண்ணிடுவோம் கிளியராக. குளோபல் மார்க்கெட்டில் பெரிய இம்பேக்ட் எதுவும் இல்லை. ஸோ அது கிளியராக தெரியுது. நேற்று நடந்த இம்பேக்ட் வந்து இன்றைக்கி இல்லை. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து நம்மளோட லோக்கல் மார்க்கெட் கியூஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணோம். ஸோ லோக்கல் மார்க்கெட்டில் என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா எப்போவுமே நியூஸ் சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வந்ததுக்கப்புறம் தான் ஒரு நியூஸை கனெக்ட் பண்ணுவானுங்களே தவிர முன்னாடியே இந்த நியூஸ்னால இது ஆகும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு நியூஸை வந்து அவங்களே வந்து லிங்க் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒருத்தன் நடந்து போனால் அதனால் இப்படி ஆயிடுச்சு, ஒருத்தன் வந்து கீழே விழுந்துட்டா அதனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாத ஒரு நியூஸை கனெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் வந்து யாருனாலையும் சொல்ல முடியாது. ஸோ இருந்தாலும் என்ன பண்ணுறது, நியூஸ் சொல்கிறவங்களுக்கு ஒரு ரீசன் வேணும். எப்பவுமே 100% ப்ராபபிலிட்டி இல்லைங்கிறதுனால நியூஸில் சொல்கிற விஷயங்கள் வந்து இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஆகிற ஒவ்வொரு ரிஃப்ளெக்ஷனுக்கும் ஒரு நியூஸு வந்து இதுதான் கரெக்டு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அது வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நியூஸை வந்து எல்லாத்துக்குமே தெரியும், நியூஸுங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறோம், அந்த இடத்துல நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். மார்க்கெட் எப்படி வேணால் போகலாம், மார்க்கெட் எப்படி போனாலும் அதோட பிஹேவியர் என்ன, அதை வச்சு நம்ம எப்படி வந்து எந்த ஸ்டாண்டிங் எந்த பொசிஷனில் நம்ம நிற்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமே தவிர, மார்க்கெட் எப்படி போகும்னு கண்டுபிடிச்சாதான் நான் ட்ரேடர் ஆவேன் அப்படின்னா அது வந்து பாசிபிள் கிடையாது. மார்க்கெட் எப்படி போகணும் ஓரளவுக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணக்கூடிய அந்த டேலண்ட் ஸ்கில் வந்து இருக்கணும். அது வந்து ப்ராப்பர் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸு இதில் வரும். ஆனால் என்ன பண்ணாலுமே மார்க்கெட்டோட ரியாக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை எப்படி நம்ம மாற்றுறோம், நம்ம வந்து எப்படி வந்து அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் டிஸ்கிரிஷனரியில் அந்த விஷயம் வந்து ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். ஸோ ரொம்ப உங்களை குழப்ப விரும்பலை. ஸோ நிஃப்டியோட ஃபினான்ஷியல் சர்வீசஸில் இதுதான் சுச்சுவேஷன். நிஃப்டியோட 50ல் கிளியராக வந்து புல்லிஷ் கொடுக்கலாம். ஏன்னா நிஃப்டியோட ஃபினான்ஷியல் சர்வீஸுங்கிறது ஒரே செக்டார், எல்லாமே ஃபினான்ஸ் செக்டார். அதனால் வந்து ஃபினான்ஸ் செக்டாரில் ஏதாவது நடந்தது அப்படின்னா அதோட இம்பேக்ட் வந்து இதில் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நிஃப்டியில் வெயிட்டேஜ் வந்து ஃபினான்ஸ் செக்டர் மேஜர் வெயிட்டேஜாக இருந்தாலும் மற்ற செக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் சேர்ந்து மார்க்கெட்டை வந்து கீழே விழுகாமல் தாங்கி பிடிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இதோட ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும் ஃபினான்ஷியல் சர்வீஸோடது, இதோட ஃப்ளக்சுவேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து வரும். சப்போஸ் கோர்ஸ் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், investorstamil.comல இருக்குது. சப்போஸ் லைவ் ட்ரைனிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்து நம்ம அது லைவாக தான் நம்ம சொல்லி கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். லைவ் மார்க்கெட்டில் உட்காந்து உங்களை ட்ரேட் பண்ண வச்சா தான் ப்ராப்பரான ரிசல்ட் கொண்டு வர முடியும். இல்லைன்னா நம்மளும் சொல்லி கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் லேர்ன் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து எந்த அளவுக்கு சூட் ஆகுன்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னென்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களை ட்ரேட் பண்ண வச்சு அதிலிருந்து ப்ராஃபிட் கொண்டு வர வச்சு அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் வந்து அது ஒரு ப்ராப்பரான டீச்சிங்க்கு உண்டான ஒரு விஷயம். ஸோ என்னோடய டெலிகிராம் நம்பர் இருக்குது, மெசேஜ் பண்ணுங்கள். லைவ் ட்ரேடிங் வேணும்னா பார்க்கலாம், நம்ம அதுக்கு உண்டான டைம் எப்படி இருக்குது என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம இதை முடிவு பண்ணலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் இதுதான். ஸோ டக்குன்னு வந்து எல்லாருமே வந்து ரெடி ஆகிக்கிங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு வந்து விட்டுறக்கூடாது. எல்லா நாளும் ஒரே மாதிரி பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும். மார்க்கெட் எப்படி வேணாலும் போகும், நம்ம மைண்ட் வந்து ஒரே சேம் பேலன்ஸில் இருக்கணும்.